ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு நான் காலையிலேயே கொஞ்சம் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண போறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் நெறைய வேலை இருக்குன்னே வச்சுக்கோங்க. நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா, கீழ மாப் போட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணோமா, அதனால அந்த எல்லாமே மேல மேல எடுத்து வச்சிருந்தேன். ஓகே, அது எல்லாமே கரெக்ட்டா அதது இடத்துல எடுத்து வச்சுட்டு, நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கான ஒர்க் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட் நெக் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கிளாஸ் எடுத்துட்டுருக்கோம் 499க்கு. அந்த கிளாஸ்க்கான ரெக்கார்டட் வீடியோ நான் எடுக்கணும். ஸோ வெளிச்சம் இருக்கும்போதே எடுத்து வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ நான் என்னோட மிஷின் பார்த்தீங்கன்னா, ஜன்னல் சைட்ல இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணிக்கு மேலலாம் அந்த சைட்ல சூரியன் போயிடும். அப்படியே நம்மளுக்கு ஃபுல்லாவே உள்ள ஒரே வெளிச்சமா இருக்கும். ரொம்ப அந்த கோடு கோடா அந்த வெளிச்சம் தெரியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சுரும் சூரிய வெளிச்சம். ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வீடியோ எடுத்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கான ஒர்க் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்ப எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மிஷின்ல உட்கார போலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். மிஷினுக்கு ஸ்விட்ச போடல. திரும்ப ஸ்விட்ச போட்டுட்டு, நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே மிஷின்ல இன்னைக்கு உட்கார போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டெய்லியுமே இத பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் கிளாத்தோ இல்ல ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கோங்க, அந்த ஃபூட்டர் தேயாம இருக்கிறதுக்கு. அப்படி இல்லன்னா, அந்த ஃபூட்டர நம்ம துணி வைக்கும்போது எப்படி மேல தூக்கி விட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி கூட நீங்க வச்சுட்டு, என்ன பண்ணணும்னா, ரொம்ப நல்ல ஃபுல் ஸ்பீட்ல நீங்க அந்த மிஷின ஓட்டுங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஓட்டி விடுங்க. அப்பதான் அதுல உள்ள ஆயில் எங்க பார்த்தாலும் தெறிச்சு, நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறதுனால ஆயில் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால நம்மளுக்கு மிஷின் கொஞ்சம் எந்த கொளறும் குடுக்காம ஓரளவுக்கு நீண்ட ஆயுளுக்கு வரும். அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே காலையில ஒயிட் கலர் கிளாத்ல ஸ்டிச் பண்ண போறீங்க அப்படின்னா, அப்பயுமே இந்த மாதிரி சும்மா வேஸ்ட் கிளாத் குடுத்து நீங்க சும்மா ஒரு 4, 5 தடவ ஸ்டிச் போட்டு போட்டு விடுங்க. சில நேரத்துல ஆயில் அந்த இடத்துல பட்டாலும் படலாம். அதுக்காக. நெறைய படாது. இருந்தாலும் கொஞ்சமா படுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அந்த பாயிண்ட் படும்போது, அந்த ஊசி ஃபர்ஸ்ட்டு படும்போது படுற மாதிரி இருக்கும் எண்ணெய். அப்போ நம்மளுக்கு அது வெள்ள சட்டையில பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு டென்ஷன் இல்லாம நம்ம ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் கிளாஸ்க்காக இந்த சாரி தான் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர்ல இக்காட் பிரிண்ட்ல உள்ள சாரி. மீஷோல வாங்கியிருந்தேன். 500 கிட்ட இதோட ரேட் வந்துருந்துச்சு. ரொம்ப நாளா பார்த்து வச்சிருந்தேன் மீஷோல. இது எடுக்கலாமா? வேண்டாமா? காட்டன் சாரி என்கிட்ட மோஸ்ட்லி கிடையாது. இது எனக்கு ஏதோ ஆசையாவே இருந்துச்சு. சரின்ட்டு வச்சிருந்தேன் வாங்கணும் வாங்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமுமே நம்ம போட் நெக் பிரின்சஸ் கட் வச்சு நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போறோமா, ஸோ காட்டன் சாரியா இருந்தா நல்லா மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இந்த சாரி இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கிளாஸ்க்கான கட்டிங் வீடியோஸ் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். இப்போ எடுக்க போறது ஸ்டிச்சிங் வீடியோஸ் தான். பேட்டர்ன் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். டிசைனர் ஸ்டைல்ல நம்மளோட கட்டிங் நம்ம போட்டு வச்சுட்டோம். இப்போ லைனிங் அண்ட் மெயின் கிளாத்ல கட் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ எடுத்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணணும். எப்போதுமே நீங்க புதுசா ஒரு பேட்டர்ன் ட்ரை பண்ண போறீங்க. நார்மல் 3 டாட் ப்ளவுஸு, அதுக்கப்புறம் நார்மல் நெக் வச்சு, நார்மலா ஒரு 8 இன்ச், 9 இன்ச் அந்த மாரி பேக் நெக் வச்சு, ஃப்ரண்ட் நெக் ஒரு 5 1/2, 6 அந்த மாதிரி வச்சுட்டு, நார்மலா ஒரு ப்ளவுஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதே ப்ளவுஸ வச்சு நீங்க அதே மாதிரியே ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா, ஓகே, அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்க ரெடி பண்ணலாம். ஆனா, நீங்க டிஃப்ரெண்ட்டா புதுசா ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பாடி மெஷர்மென்ட் எடுத்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஃபிட்டிங் ரொம்பவே கரெக்ட்டா இருக்கும். 100% கரெக்ட்டா வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். பாடி மெஷர்மென்ட் நீங்க எந்த அளவுக்கு கரெக்ட்டா எடுத்திருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிட்டிங்கா இருக்கட்டும், ஃபினிஷிங்கா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பரா வரும். புதுசா ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணும்போது கண்டிப்பா நீங்க பாடி மெஷர்மென்ட் எடுத்து பண்ணுங்க. நல்லாருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நெக்கோட டிஃபரண்ட்க்கு ஏத்த மாரி, நெக்கோட லென்த்துக்கு ஏத்த மாரி, நெக்கோட அகலத்துக்கு ஏத்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ்ல ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொருவான ஹாஃப் ஷோல்டர் மாறும். ஷோல்டர் அண்ட் நெக் அதோட அகலம் மாறும். அத நம்ம க்ளோஸ் நெக்குக்கோ அல்லது நம்ம டிஃபரண்ட் டைப்ல ஏதாச்சும் ஒரு நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா, அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயி நம்மளுக்கு ஃபிட்டிங்கே கொலாப்ஸ் ஆயிடும். இப்போ சாரில உள்ள ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் சேம். அப்படியே அந்த முந்தில உள்ளது அப்படியே வந்திருக்கு. ஆனா, இதுல ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடந்துட்டு, நான் அத கண்டிப்பா உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல ப்ரூஃபோட நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி எல்லாமே வீடியோ போடுறேன் பாருங்க. இது ஃபுல்லாவே நான் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி கிட்ட ஆயிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனிங் நான் எடுக்கவே சுத்தமா மறந்துட்டேன். பேட்டர்ன் பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டு அந்த சார்ட் பேப்பர் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டோமா, கட்டிங் முடிச்ச ஒரு ஃபீலிங்லயே இருந்துட்டேன். லைனிங் என்னன்னா மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு லைனிங் எடுத்துட்டு வர சொல்லி, அதுக்கப்புறம் நான் ஒர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்களும் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்க, கட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் ஒரே ஒரு டிப் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க புதுசு புதுசா ஒண்ணு ஒண்ணா நீங்க கத்துக்கோங்க. காசு கட்டி தான் கத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் இப்போ கிளாஸ் எடுக்கிறேங்கிறதுனால நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா,
ஒரு விஷயம் இப்போ நார்மல் ப்ளவுஸா எனக்கு நார்மல் ப்ளவுஸ் தான் தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்தது நீங்க வந்து டிசைனர் ப்ளவுஸ்லாம் குடுத்தீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு வந்து நெறைய சிம்பிள் டிசைன் கூட நெறைய இருக்கு. ஸோ, அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து உங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நீங்க டெய்லரிங்ல நீங்க உங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்து வரும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி புது புது பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ நம்ம வந்து அடுத்தடுத்து வந்த ஜெனரேஷன் என்ன பண்ணுவாங்க, இப்ப இருக்கிற மாடலுக்கு ஏத்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்டின்ட்டு வருவாங்க. அப்போ வந்து நம்மளோட ஒர்க் வந்து டவுன் ஆயிடும். நம்மளுக்கு தெரியல அப்டின்னா என்ன ஆயிடும், நம்மளோட ஒர்க் வந்து டவுன் ஆயிடும். அப்படி இல்லாம, அப்பப்போ நீங்க சும்மா இருக்கும்போது இப்ப YouTubeல நெறைய வீடியோஸ் வர ஆரம்பிச்சுட்டு, நெறைய சிம்பிள் டிசைன்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு, ஈஸியா சொல்லிக் குடுக்குற மாரி கிளாஸஸ் நெறைய வர ஆரம்பிச்சுட்டு, ஸோ நீங்க வந்து அத அத பார்த்து பார்த்து நீங்க சும்மா வீடியோ பார்த்து, ஷார்ட்ஸ் பார்த்து அ டைம் வேஸ்ட்டா போறத விட, இந்த மாரி யூஸ்ஃபுல்லா நீங்க வந்து பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாவே ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கான அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் நெக்ல போட் நெக் தான் குடுத்துருக்கேன். அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாம் டிசைன் வந்து குடுத்துருக்கேன். இது எனக்கு ரொம்ப நாளா நெனச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த மாடல் தைக்கணும். கஸ்டமருக்குலாம் தச்சு குடுக்குறேன். இருந்தாலும் எனக்கு தைக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஸோ ஃபிட்டிங் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு சுருக்கம் கூட இல்லாம எந்த அளவுக்கு நான் வந்து நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. ஃபிட்டிங் எவ்ளோ சூப்பரா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா? இப்போ போட் நெக் ஸ்டிச் பண்ணும்போது வர்ற பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம் ஹோல் வந்து கரெக்ட்டான பாயிண்ட்ல ஃபிக்ஸ் ஆகாம பாடி பார்ட்ல உள்ள ஏறி வரும். அதுதான் நம்ம கரெக்ட்டா வைக்கணும். இதில எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ எடுக்க வேண்டியான ஒர்க் வந்து முடிஞ்சுட்டு, அடுத்து இந்த 4 சுடிதார ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் கஸ்டமருக்கு குடுத்தாகணும். அவங்க வந்து கொஞ்சம் வெளிநாடு போறதுனால, கொஞ்சம் எனக்கு அர்ஜென்ட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 4 டாப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல அந்த நெக்குக்கு கீழ வந்து ஃபீடிங் ஜிப் அட்டாச் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ரெடி பண்ணி குடுக்கணும். 4 டாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, காட்டன் தான். ரொம்பவே ஈஸியா தான் ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். ஆனா ஜிப் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். லைனிங் இல்லாம பிளெயினாவே ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க. மெயின் கிளாத் மட்டும் வச்சு. இப்போ நான் லாங் ஜிப் இருக்கும் பார்த்தீங்களா, அத வச்சு நான் சென்டர்ல ஜிப் வச்சிருக்கேன். இதே மாதிரி தான் 4 டாப் அண்ட் பட்டியாலா பேண்ட்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். வீடியோ எடுக்கலாம் சுத்தமா எனக்கு டைமே இல்ல. அவசரம் நான் உங்கள்ட்ட கொண்டு குடுக்கறதுக்காக அவங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிட்டு குடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் வந்து அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.